பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து பாஜக அரசியல் நாடகத்தை நிகழ்த்தி வருவதாக நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். சென்னையில் அவரோடு நமது செய்தியாளர் முருகேசன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரீங்க. நம்முடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது வெற்றி வாய்ப்பு முழு நம்பிக்கையோடு இருக்கு எங்களுக்கு ஏன்னா என் மக்கள் எங்களுக்கு தான் வாக்கு அளிக்கணும். நியாயமாக பார்த்தா இது யாரும் புதுசு இல்லை பதவிக்கு. இப்போ மத்திய சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ஒன்றும் புதுசு இல்லை. தயாநிதி மாறன் பல தடவை இருந்துட்டாங்க. எல்லா தொகுதியிலையும் இருந்த பழைய வேட்பாளர்கள் தான். புத்தம் புதிதாக தூய உள்ளத்தோடு இங்கே வந்து நிற்கிறது நாங்கள் மட்டும்தான். அப்புறம் தனிச்சு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், அந்த ஆட்சிகள், அவர்கள் ஊழல் லஞ்சன நிர்வாக முறை இதன் மேலே இருக்க வெறுப்பு இருக்குல்ல, அது எங்கள் மேலே படரக்கூடாது பரவக்கூடாதுன்னு தான் நாங்கள் தனிச்சு நிற்க காரணம். தனிச்சு நிற்கிற துணிவு என்னன்னா என் மக்களின் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான். எங்களை கைவிட மாட்டார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, தொடர்ந்து தனிச்சு நிற்க காரணம். இது தோல்வியாகவே நாங்கள் கருதலை. எங்களுக்கான பயிற்சியாக, வெற்றியின் தாயாகத்தான் கருதுகிறோம். அதனால இந்த முறை நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். தேர்தல் ஆணையம் இந்த முறை புதிய இந்த வாக்கு இயந்திரத்தில் புதிய நடைமுறை புதுத்திருக்காங்க. குறிப்பாக விவிபேட் முறையில் மாற்றம் செஞ்சுப்பட்டிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க? பாதிக்கும். அது கடைசி சொல்றீங்க, விவிபேடே பாதிக்கும். விவிபேட் இருக்குதுன்னா முதல்ல விவிபேடை எண்ணணும், எண்ணிட்டு இதை எண்ணணும். அது ரெண்டும் சமமா இருக்கா, சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் நீங்கள் விவிபேடை எண்றது இல்லையே. நாங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வழக்கு போட்டால் ஒரு 1-2 ஒப்புக்கு எண்ணிட்டு மூடிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒன்று இருக்க நடைமுறை எப்போ பண்ணுங்க, தேர்தலுக்கு முதல் நாளைக்கு முன்னாடி. அது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன எங்கே வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு வந்து அதை லோட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இந்த முறையே தப்பு. அதான் திமுக எதிர்த்து வழக்கு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் போடுறோம். முதல்ல நாங்கள் இந்த எந்திரத்துக்கே எதிர்த்து போடுறோம். அப்படி இதுதான் இருந்தால் ஆகணும். இந்த தேர்தலில் விவிபேடை எண்ணிட்டு இது எண்ணுங்கன்னு நாடகங்களும் உத்தரப்போம். திடீர்னு பாஜக கச்சத்தீவு விஷயத்தை கையில் எடுத்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு எடுத்துட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும்ல சிலருக்கு, அது மாதிரி அவங்களுக்கு திடீர்னு வந்துருச்சு. ஒரு நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்து எல்லா துறையும் நிர்வகிக்கிற ஒருவரே தகவல் அறிமை சட்டத்தில் இப்போ தான் அண்ணாமலை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு. ஏன் அண்ணாமலை கொடுத்தாருன்னா, இங்கே அண்ணாமலை தலைமையில் தான் இங்கே தேர்தலை சந்திக்கிறீங்க. கச்சத்தீவு இன பிரச்சனை. அப்போ அண்ணாமலை எடுத்து கொடுத்தாரு. ஆர்டிஐல யார் போட்டாலும் கிடைக்கும். உன் பக்கத்தில் ஒரு பிஏ இந்த ஆர்டிஐல போட்டு கொடு. என்ன கச்சத்தீவு வரைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ் உங்க கூட இருக்கிறாங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்க இருக்கிறாங்கிறீங்க. அவங்க கேட்டால் கச்சத்தீவு கதை இதான் சொல்லி இருக்கிறாங்க. என் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் என்னை ஆண்டுட்டீங்க நீங்கள். இப்போ தான் ஆர்டிஐட்ட கேளுங்க. அப்படியே ஆர்டிஐட்ட கேட்டால் எனக்கு எப்படி எவ்வளோ விழுக்காடு ஓட்டு விழும்னுட்டா ஆர்டிஐ சொல்லிடும்ல அவருக்கு எவ்வளோ விழுகும்னு. குஜராத் கலவரத்தை ஆர்டிஐயில் நான் கேட்டால் அனுப்புவில தகவல், மணிப்பூர் கலவரத்தை கேட்டால் அனுப்புவில தகவல். நீங்கள் சொல்லுங்கள், தமிழீழ மண்ணில் என்ன நடந்தது கொடுமைன்னு ஆர்டிஐயில் கேட்டால் அது கேட்டு அதுக்கு போரிட்டு விடுதலை வாங்கி தருவாரா? நாடகம் சும்மா பசப்பு இனிப்பு வார்த்தை. மீட்கிறவராக இருந்தால் 10 ஆண்டுகளில் கடல் தாமரை மாநாடு போட்டவங்களுக்கு தெரியாதா கச்சத்தீவு மீட்கணும் அப்படின்னு? பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.